போலாம். கடைசி எப்போ அண்ணன் பிளே ஸ்டேஷன்? ரோட்ல என்னைக்காவது இப்படி காரை ஓட்டணும் ஓட்டுருக்கீங்க? அஞ்சுரூவா பிளே ஸ்டேஷன். ஆமா. ஹலோ டீஸ், வெல்கம் பேக் டு மை கடை சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேமிங் கஃபே வந்திருக்கோம். ஆமாம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டைம் பாஸ்க்காக நம்ம வந்து நியர்பை லொக்கேஷனில் என்னெல்லாம் தேடிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு கிடச்ச ஸ்பாட் தான் இந்த கேமிங் கஃபே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளே ஸ்டேஷன் விளாட போகிறோம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் பயங்கரமாக நான் ஃபோட்டோஸ் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. இங்கே எப்படி இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்து நான் சொல்கிறேன். பாருங்க, உள்ளே போகலாம். போகலாம். கடைசி எப்போ அண்ணன் பிளே ஸ்டேஷன்? இவனு E3 அப்படின்னு சொல்லிட்டு மடிப்பாக்கத்தில் பிளே ஸ்டேஷன் சென்டர் இருக்கும். வேற அளவு எப்படின்னா 1 ஹவருக்கு 25 rupees. அந்த 1 ஹவருக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்க அப்பா பாக்கெட்ல இருந்தானே திருடின்னு போனா. இல்லை, எங்கள் அப்பாவே குத்துருவாரு. ஒன்ன மாதிரி கிடையாது. நான் நீங்க எப்போ அண்ணன் கடைசியா பிளே ஸ்டேஷன்? அந்த NFS கேம் விளையாடும் போது சும்மா பயங்கரமா இருக்கும், தாறுமாறா இருக்கும். இதுல வேற நான் சிமுலேஷன்லாம் பார்த்தேன், எனக்கு ஆர்வமா இருக்குது. போலாம், அவ்வளோவா. ஒரு நிமிஷம் என்ன வசந்தன்கோ ஓனர் மாதிரி உட்காந்து என்ன பண்ற? அவர் ரொம்ப நாள் வேலை கேட்டு திருப்பி திருப்பி உட்கார. வசந்தன்கோ 360 ரொட்டேட் பண்ணு. சொல்றா, உங்கள் வசந்தன்கோன்னு சொல்லு. வணக்கம் ஐயா சுத்திட்டு வசந்தன்கோ ரைட்ரா. அவ்வளோதான், வணக்கம் சொல்லிட்டு போங்கடா. டியூட்ஸ், நம்ம உள்ளே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே PS5 இருக்கும். PS5 பார்த்தீங்கன்னா சிங்கிள் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 100 rupees per hour சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே 4 கண்ட்ரோலர் உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா 280 per hour அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் வந்து விளையாடிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 கண்ட்ரோலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஜாலியாக WWE விளையாடிக்கலாம். அப்படியே அதே மாதிரி இங்கே ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இன்சைடாக வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு 3 செட்டப்பு கொடுத்துருக்காங்க லைனாக. டியூட்ஸ், நீங்கள் PS5 விளாடும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த ஃபீல் வந்து நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா பீன் பேக்ஸ் தான். நம்ம பீன் பேக் வச்சு கேம்ஸ் விளாட்றது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கம்ஃபர்டபுளாக நம்ம கேமிங் கஃபே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. டியூட்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே PC கேம்ஸ் தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை அண்ட் PCs தான். கிட்டத்தட்ட ஒரு 10 PC இருக்குது. நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணுன்னா கூட இங்கே வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். பெர் ஹவருக்கு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே 5 ஹவர்ஸ்க்கு நீங்கள் எடுத்திங்கன்னா 400 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் ஃபுல் டே எடுக்கிறீங்க அப்படின்னா வெறும் 500 தான். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து விளையாடி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். நீங்களே பாருங்களேன், இந்த சிஸ்டம்ஸ்லாம் பாருங்களேன், செம்ம ஹையண்டாக சூப்பராக அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்து ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமிங் PCs ப்ளஸ் வந்து சேர்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு விளையாடுறதுக்கு. நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ஏரியா போய் பார்க்கலாம் வாங்க. போயிட்டு அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஒரு அமேசிங்கான ஒரு கேமை நம்ம பார்க்கலாம் வாங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா கேமிங் சிமுலேட்டர் கூட இருக்குது. இந்த கேமிங் சிமுலேட்டர் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ்க்கு 250 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது பாருங்கள், ஜாலியாக விளாட்லாம். இது பாருங்கள், குழந்தைங்களாம் விளாடுது. நீங்கள் டிரைவிங் கற்றுக்கினா கூட இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் இங்கே வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து லைவ் ரோட்ஸில் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஜோக் இல்லை. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விஆர் கேம்ஸ் தான். விஆர் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட WWE இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கேம்ஸ் இருக்குது. கிரிக்கெட் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க வந்து விஆர் கேம்ஸாக விளாட்றாங்க. வேறு ஏதாவது கேம் ரெஸ்லிங் அந்த மாதிரி ஏதாவது கேம் விளாட்றாங்க அப்படின்னா 20லேருந்து 25 மினிட்ஸ்க்கு 200 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக விளையாடி ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் என்னோடய பர்சனல் சாய்ஸாக நான் இதை சொல்லுவேன். அவ்வளோ ஜாலியாக விளாட்னோம் நாங்கள். ஸோ நீங்கள் கண்டிப்பாக விளையாடி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே வந்து நிறைய சேர்ஸ் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கெஃபே அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக தான். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொஞ்சம் கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து விளையாடிக்கிட்டே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் என்ன வேணால் ஆர்டர் பண்ணலாம். நிறைய கொஷின்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வியூஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபுட்ஸ்லாம் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. லைக் பர்கர், பீட்சா, பாஸ்தா, மோமோஸ். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான மில்க் ஷேக்ஸ்லாம் இருக்குது, மொஜிட்டோலாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். கேம் விளையாடிக்கிட்டே நம்ம வந்து அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது சூப்பரான ஃபீலாக இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இன் ஃபியூச்சரில் போர்ட் கேம்ஸ்லாம் வரப்போகுது. லைக் கேரம், செஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்னூக்கர் வரப்போகுது. நீங்கள் 8 ball ஃபுல்லாக விளையாடிருப்பீங்க, அதெல்லாம் வரப்போகுது. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் டேபிள் டென்னிஸ் வரப்போகுது. இது எல்லாமே இங்கே வந்து வரப்போகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே டியூஸ், நம்ம விளையாடலாம் வாங்க. நம்ம குரூப்பாக வந்திருக்கோம். எப்படி விளையாட போகிறோம், எவ்வளோ என்ஜாய் பண்ண போகிறோம்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். வா, வேற லெவல் வைப்ரேட் இங்கே போடுறான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரைவேட் ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க. 1 hour சீரியஸாக இந்த வைபை பாருங்களேன். இதுவே பயங்கர வைப்பாக இருக்குது. 70 inch டிவி, எக்ஸ்பாக்ஸ் 5, PS5. லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, நம்ம வந்து கனவு உலகத்துல நினைச்சிருப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரியே இருக்கு. வசந்தன் கோ இல்ல அவன் வந்து அந்த எதுக்கு எடுத்தானா, அது உள்ள ஏதாவது ஐட்டம் வந்ததுன்னா அதை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு எடுத்தான். உள்ள அது நீ பிரகாஷ். எல்லாருமே இந்த மாதிரி ரூம் செட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ளே பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆக்சுவலா ஒரு சில ட்ரீமாவே இருக்கும். இந்த வரைக்கும் ட்ரீமா தான் நாங்க டேய் கிட்ட வந்து பேசுறான்டா. ஆக்சுவலா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரூம் செட்டப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரு சொல்றா நீ சொல்றா பரவாயில்ல. ஆக்சுவலா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரீமாவே இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நாங்களும் வந்திருக்கோம். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 8 o'clockல இருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாவே இருக்கும். ஒரு வந்து ஸ்ட்ரீட் மாதிரி 24 hours இதெல்லாம் வந்து அடிஷனல் இருக்கு. ஒரு 11 மணி வரைக்கும், 10 மணி 11 மணி வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வைபே சூப்பரா இருக்கு. நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்களோட வைப் நீங்க பாருங்க. Round 1. Fight. அண்டர்டேக்கர் நாளே யாரா அந்த ராக்கெட் வெச்சது? ஆரி அண்டர்டேக்கர் வெச்ச தேய்ச்சிரு குடு. இந்த அண்டர்டேக்கர் ஆத்துக்கு மக்களே அண்டர்டேக்கர் இப்போ பாப்பீங்க. அவன் மக்களே வந்து ஓட்டு கேட்க போறான். மக்களே மக்களே ஜோக் இல்ல. வாட்ஸ்அப் போட்டா நல்லா இருக்கும். ஏய் யார் அது இருக்கு? என்னடா அக்செப்ட் பேக் டேய் அவன் யாரா மேல பேசிட்டு இருக்கான். இங்க பிபில மாத்தறோம். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. பொம்பளை சோக்கு நான் பிபில வாங்க வரல. எல்வா சாரி மச்சா இது கூட ஹெல்ப் பண்ணலாம். ரைட்டா ஃப்ரேம் மேல இருக்கு. ரைட்டா இது வெளிய ஆத்தாத. சரியா? இல்ல இது ராடி யூஸ் பண்ணனும். ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பேன் பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி கொஞ்சம் ரைட். வேற எங்க போனா? மேக்ஸ் போட்டர். ஏய் இப்போ எதுல வாங்குறது ஃபர்ஸ்ட்?
பக்கத்துல இருக்க பையனே நமக்கு ஜோக் ஜோக் இல்ல அங்கங்கற எவனும் வரக்கூடாது. மன்னிச்சுக்கம்மா தெரியாம வந்துட்டேன் எது நீ ரொம்ப அடிச்சிட்ட. நீ ரொம்ப அடிச்சிட்ட. ஆமா. ஏய் இங்க வா. வீரண்டு என்ன பண்றீங்க? ஐயோ நீ வா. நீ ஒரே பாண்டி புல்லட்டு பாண்டி Será a começar. Round 2. Fight. Fight. நைஸ். எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்தது. கால்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் நானு. யாரை நினைச்சீங்க? அடிக்கிறான்டா. Fight. Round 3. Drive.
Game over. ஓகே சொல்லுங்க, என்கார்டு வந்தாச்சு. நம்ம கேமிங் கஃபே எப்படி இருந்தது? செம்மையா இருந்தது. ரக்ஷிதா, உனக்கு என்ன கேம் பிடிச்சிருந்தது? அப்படியா? அந்த சிமுலேட்டர்ல ஓட்டினியா அதுவா? பார்த்தீங்களா, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. இந்த லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமகோடி நகர்ல இருக்கு. இந்த லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்படியே பின் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு பேஜ் வச்சிருக்காங்க, அந்த பேஜுமே நான் கொடுக்குறேன். நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுக்க போறாங்க, மெம்பர்ஷிப்லாம் இருக்கான். ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? WWE எல்லாரையும் போட்டு சாத்துனது எல்லாரையும் இவனை போட்டு சாப்பிடுறது பிடிச்சிருந்தது. மாத்தி அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது குரூப்பா போனீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது மிஸ் பண்ணாதீங்க, ஒரு வாட்டியா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு கேமிங் செட்டப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்போம். அந்த கேமிங் செட்டப் வந்து எப்படி இருக்கணும்னு நினைச்சோமோ அதை வந்து இங்க லைவா பிரசன்ஸா வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஓகே டியூட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.